பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிய தமிழக வாலிபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபிநாதன், 39, ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார். அதனை மருத்துவமனை வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு உறவினரை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வந்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் திருப்புவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூரை சேர்ந்த அன்பு என தெரியவர அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள அன்பின் நண்பரை தேடி வரும் போலீசார் அவரை கைது செய்த பின்னரே இருசக்கர வாகனத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். நிரந்தர கட்டிடம் வேண்டும், மின் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வந்தது. போதிய இடவசதி மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்றதால் தற்காலிகமாக கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தற்காலிக கல்லூரி கட்டிடத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இப்போதைய பேராசிரியர்கள் இல்லாததால் கல்வி பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் நிரந்தர கட்டிடம் கோரியும் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கல்வித்துறை அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த கல்வித்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் விரைவில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தது தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவை மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி டீன் டாக்டர் கவிதா வாசுதேவன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ், நிர்வாக அலுவலர் முத்துலிங்கம், பொது தொடர்பு அலுவலர் டாக்டர் ராஜேஷ் ரத்தனம் மற்றும் டாக்டர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவு பொறுப்பு அதிகாரியாக பணியாற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதிய வசதிகள், மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு முறைகள் ஆகியவை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவில் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மீண்டும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார்.
புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர். அவர்களின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சட்டப்பேரவையில் உள்ள மாதா கோவில் முன்பு தொடர்ந்து 3 நாட்களாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் என உறுதியளித்துள்ளார். ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி ஓய்வூதியர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நிறைவேற்றிய நிதி சட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு பாரபட்சம் காட்டும் பிரிவை திரும்பப் பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம், கலியமூர்த்தி, ராமகிருஷ்ணன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் 10 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியும் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பேராசிரியர் குடியிருப்பில் உள்ள வீட்டை உடைத்து தங்கம், வெள்ளி, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் குடியிருப்பில் வசித்து வருபவர் மைக்ரோ பயாலஜி பேராசிரியர் சித்தார்த் குஷி. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இவர் குடும்பத்தோடு இந்த வீட்டில் தங்கியிருந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். குடும்பத்தோடு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிம்லா சுற்றுலா சென்றார். இந்த நிலையில் நேற்று அவரது வீட்டின் கதவு திறக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. இதனால் சந்தேகம் அடைந்த காவலாளிகள் காலாப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் சம்பவம் நடந்த வீட்டை பார்வையிட்டனர். சிம்லா சுற்றுலா சென்ற பேராசிரியர் சித்தார்த் குஷிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பேராசிரியரின் நெருங்கிய உறவினர்களை வரவழைத்து பார்த்தபொழுது வீட்டின் பீரோவில் இருந்து 232 கிராம் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் என மொத்தம் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்களும் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றியுள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முஸ்லிம்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் வக்ஃப் வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் கீழ காசாக்குடி சீதலா தேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயம்.
இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாட்சி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 18 மாதங்களாக கோவில் பூர்ணமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணகாதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாட தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் அருள் பெற்றனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அக்னிவீர் பணியிடங்களுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பொதுப்பணி, தொழில்நுட்பம், எழுத்தர், ஸ்டோர் கீப்பர், தொழில்நுட்பம், டிரேட்ஸ்மேன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிரேட்ஸ்மேன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் புதுச்சேரி மாவட்டம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய ராணுவ ஆள்சேர்ப்பு அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 பேரிடம் 25,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் சிவபெருமாள். இவரை தொடர்பு கொண்ட நபர் கார் கம்பெனியில் இருந்து பேசுவதாக முதலில் அறிமுகம் செய்தார். கம்பெனியில் வேலை வேண்டுமானால் முதலில் டெபாசிட் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 22,000 பணத்தை அனுப்பினார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாததால் மோசடி கும்பல் என தெரியவந்தது. மேலும் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஜோதிகா 1,600, சாரம் பகுதியை சேர்ந்த ஸ்வர்ணலட்சுமி 1000 ரூபாய், வில்லியனூரை சேர்ந்த அப்துல் 1000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 4 பேரும் தனித்தனியே கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்யலாம் என புதுவை வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாவட்ட விவசாயிகள் தற்பொழுது சாகுபடி செய்துள்ள நவரை, நெற்பயிர், கரும்பு மற்றும் வாழை சாகுபடியை பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெறலாம். திட்டத்தில் மத்திய, மாநில அரசுகளின் பங்களிப்போடு கூடிய விவசாயிகளின் பங்களிப்பை மாநில அரசே செலுத்துகிறது. ஆகவே 2025ஆம் ஆண்டிற்கான நவரை பட்டத்திற்கு கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை நெல் விதைத்து பயிர் செய்த விவசாயிகள் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளும், கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியில் இருந்து 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை கரும்பு மற்றும் வாழை நடவு செய்து சாகுபடி செய்த விவசாயிகள் ஏப்ரல் வரும் 30ஆம் தேதிக்குள்ளும் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும். விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவி வேளாண் அலுவலரிடம் விதைப்பு சான்றிதழ் பெற்று தங்கள் பகுதியில் செயல்படும் பொது சேவை மையங்கள் மூலமாக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோட்டக்குப்பம் தபால் நிலையம் எதிரே மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு மசோதா சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் ராஜ் பொன்னப்பிள்ளை, செயற்குழு உறுப்பினர் கபாலி, நகர நிர்வாகி முகமது கவுஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வகுப்பு மசோதா சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது, இஸ்லாமியர்களின் சொத்துக்களை, இஸ்லாமியர்களை இந்தியாவில் மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இணை செயலாளர் ராஜ், பொருளாளர்
செயலாளர் பிரவீன்ராஜ், துணை செயலாளர்கள் வேந்தன், கெங்கம்மாள், பாஸ்கர், செயற்குழு உறுப்பினர்கள் விஜயகுமார், அரவிந்த், தினேஷ், குரலரசன், ஒன்றிய நிர்வாகிகள் ராஜா, ஜான், கார்த்தி, ஸ்டீபன், முருகையன், ஜெய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் அதிநவீன உடற்பயிற்சி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலிப்பாணன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த இயந்திரங்கள் வயிற்று பகுதி, மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பல்வேறு வகையான அதிநவீன உடற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உடற்பயிற்சி கூடத்தில் எர்கோலினா சிங்கிள், டோட்டல் ஹிப் அப்டக்ஷன், ரோட்ரி டூர்ஜோ ஆகிய ஹைடெக் இயந்திரங்கள் புதுச்சேரியில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் வயிற்று பகுதி, மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதன் திறப்பு விழா மற்றும் அறிமுக விழா நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், பிரான்ஸ் தொழிலதிபர் மார்ஷா அலி, மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் கலந்து கொண்டு இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் மேலாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.